இசைஞானி இளையராஜா நாளை லண்டனில் சிம்போனி நிகழ்ச்சியை நடத்தி இசைத்துறையில் மற்றொரு சாதனையை படைக்க உள்ளார். இந்த சிம்போனி என்பது என்ன? சிம்போனி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கில் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்களுடன் சிம்போனி இசையை படைக்க உள்ளார் இசைஞானி மாஸ்ட்ரோ இளையராஜா. இளையராஜா சிம்போனி படைப்பதை கேள்விப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அரசியல் கட்சி தலைவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். அப்படியென்றால் சிம்போனியை இசைப்பது அவ்வளவு சாதனையா என்ற கேள்விகள் எழுந்திருக்கலாம். 1700ஆம் காலகட்டத்தில் இருந்தே சிம்போனி இசைக்கோர்வை என்பது நடத்தப்பட்டுதான் வருகிறது. இதுவரை 2500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இதனை நடத்தியிருந்தாலும் சிம்போனி என்றாலேயே பாக், மொசாத் மற்றும் பீத்தோவன் ஆகியோரது பெயர்களையே இந்த உலகம் நினைவில் தாங்கி வருகிறது. இந்த வரிசையில் இந்தியாவின் பெருமைகளை உலகறிய செய்யும் லட்சியத்துடன் புறப்பட்டிருக்கிறார் இளையராஜா. வேலியன்ட் என்ற பெயரில் இளையராஜா கம்போஸ் செய்துள்ள இந்த சிம்போனியை உலகின் தலைசிறந்த இசைக்குழுவான ராயல் பிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்கள் வாசிக்க உள்ளனர். சிம்போனி என்பது பெரிய இசைக்கடல். மூச்சு காற்றின் மூலம் இசைக்கப்படும் பிக்கோலோ, ஃப்ளூட், கிளாரினெட், டியூபா, ட்ரம்பெட் போன்றவையும், பாஸ் ட்ரம், சிம்பல்ஸ், ஹார்ப், வயலின், வயலோஸ் என 100க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் வாசிப்பார்கள். தற்பொழுதைய நிலையில் கம்ப்யூட்டர் இசை திரையுலகை ஆக்கிரமித்திருந்தாலும் இந்த இசையை எழுதி அந்த தியரியை அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் கொடுத்து வாசிக்க செய்வதே இளையராஜாவின் வழக்கம். குறைவான இசைக்கலைஞர்களை கையாண்டதில் இருந்து உலகளவில் தேர்ந்த இசைக்கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இயக்கி சிம்போனியை உருவாக்குகிறார் இளையராஜா. இதற்கு முன்பே, அதாவது 1997ஆம் ஆண்டிலேயே சிம்போனி நடத்துவதாய் இளையராஜா அறிவித்துவிட்டார். ஆனால் இந்த இசைக்கோர்வையில் இந்திய இசை இருந்ததாலும் சில பல காரணங்களாலும் சிம்போனி கனவு தகர்ந்து போனது. தற்பொழுது இளையராஜா உருவாக்கியிருப்பது பியூர் சிம்போனி. இந்திய இசையை சேராத வகையில் முழுக்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வடிவில் உருவாக்கிய இசையை 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு மத்தியில் படைக்க உள்ளார். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் என்ற இசை மரபில் சிம்போனி என்பது மணிமகுடமாகவே திகழ்கிறது. ஆசியாவைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் உருவாக்கிய இந்த சிம்போனி என்பது அனைத்து இசைக்கலைஞர்களுக்குமே ஒரு பெருங்கனவு. அந்த பெருங்கனவை நிறைவேற்றியுள்ளார் நம் பண்ணைப்புறத்து நாயகன் மாஸ்ட்ரோ இளையராஜா. இதில் மற்றொரு வியப்பு என்னவென்றால், இந்த சிம்போனி இசையை இளையராஜா வெறும் 34 நாட்களிலேயே எழுதி முடித்துவிட்டார்.